நீங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிற இந்த புதிய மாதம் உங்களுக்கு தேவன் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதல்களும் தருகிற ஒரு நல்ல மாதமாக அனுகிரகித்து தரட்டும் என்று விசேஷமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நல்ல மனது நமக்கு இருக்குமானால், அவர் நமக்கு சொன்ன தம்முடைய வார்த்தைகளில் ஒன்று பிசகி போகாமல் அத்தனையும் நம்முடைய வாழ்வில் செய்வதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். எரேமியா என்னும் தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லி வைத்திருக்கிறதான ஒரு அனுங்கிரகிதமான தேவனுடைய வார்த்தை அதனுடைய 33ஆம் அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் நாம் கடந்து வரும் பொழுது இப்படி பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கனின் புத்தகம் 33ஆம் அத்தியாயம் அதனுடைய 14வது வசனம். நாம் எல்லாரும் அந்த வசனத்தை சேர்ந்து நமக்கு வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் சொல்றார், எனக்கு அருமையான என் அன்பு கண்மணிகளை, நாட்கள் வரும். எல்லா நாட்களும் நமக்கு குறைவின் நாட்கள் அல்ல, எல்லா நாட்களும் நமக்கு நெருக்கத்தின் நாட்கள் அல்ல, எல்லா நாட்களும் நமக்கு கண்ணீரின் நாட்கள் அல்ல. ஆண்டவர் சொல்றார், இதோ நாட்கள் வரும் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நான் சொல்லி வைத்திருக்கிற என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் நாட்கள் வரும். சில நெருக்கங்கள் வரும் பொழுது, சில கஷ்டங்கள் வரும் பொழுது, தொடர் போராட்டங்கள் நம்முடைய வாழ்விலே வரும் பொழுது, ஐயோ எவ்வளவு முயற்சி செய்கிறோம், எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், ஒரு மாறுதலும் இல்லையே, இனி என்ன செய்வது என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்பும். பல நேரங்களிலும் அடைக்கலம் தேடி, அபயம் தேடி எங்கே போகலாம் என்ற எண்ணம் வரும். சில நேரங்களில் ஏதாகிலும் இடத்தில் அடைக்கலம் தேடி போகிற நிலைமை கூட நம்முடைய வாழ்விலே கடந்து வரும். ரூத்தின் புஸ்தகத்தில் நாம் கடந்து வரும் பொழுது பெத்லகேமில் வந்ததான கொடூரமான பஞ்சம் ஒன்றை குறித்து தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அந்த நேரம் அந்த நெருக்கத்தை தாங்க முடியாமல் கடந்து சென்ற எலிமெலேக்கின் குடும்பத்தை குறித்ததொரு சரித்திரம் அந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அதன் ஆழங்களுக்குள் நான் இறங்கி செல்ல விரும்பவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுகள் சில கடந்து போயின. ஆனால் அந்த 1ஆம் அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் நாம் கடந்து வரும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று நகோமி கேள்விப்பட்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி பெத்லகேமில் ஒரு வாழ்வு இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த பெத்லகேமை உதறி எறிந்து கொண்டு மோவாபுக்கு போன நகோமியினுடைய காதுகளிலே ஒரு தொனி முழங்கினது. தேவன் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார், அவர்களுடைய பஞ்சத்தை மாற்றினார், அவர்களுடைய நெருக்கத்தை மாற்றினார், அவர்களுடைய எண்ணலை மாற்றினார். அந்த ஜனம் காத்திருந்த காத்திருக்குதலுக்கு அவர்களுக்கு ஒரு பலன் வந்தது. பெத்லகேமின் பஞ்சத்தை நீக்கின நாட்கள் கடந்து வந்தது போல தேவன் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் அருளுகிற தேவனுடைய மகத்துவமான தெய்வ கிரியைகளை குறித்து எங்கோ இருக்கிற ஜனங்கள், உறவுகள், நமக்கு அருமையானவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் கேள்விப்படும் நேரம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, நான் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகளும் நிறைவேறும். உங்களை குறித்து நான் என்ன சொல்லி இருக்கிறேன், உங்க குடும்பங்களை குறித்து நான் என்ன சொல்லி இருக்கிறேன், உங்க பிள்ளைகளை குறித்து நான் என்ன சொல்லி இருக்கிறேன், இந்த நாட்களில் உங்களுக்கு என்னென்ன தூதுகள் நான் கொடுத்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று நான் அருளின நல்வார்த்தைகள் என்ன, அவை
அத்தனையும் நிறைவேறும் நாட்கள் வரும். எத்தனை பேர் நம்மை விட்டு ஓடினாலும் அந்த நாட்கள் வரும். இன்னும் இந்த தேசத்தை கட்டி பிடிச்சு இருந்துக்கோ, இன்னும் இதே இடத்தில் நீ இருந்துக்கோ, நாங்க போறோம், அழிவை சந்திக்கும் முன் எங்க பின்னால வா அப்படின்னு சொல்லுகிற சப்தம் நம்முடைய காதுகளில் தொனிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து காத்திருக்குதலை விட்டுவிட்டு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திற்கு செவி கொடுத்து, உலகத்தின் ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வில் நடக்கும். நம்மை விட்டு போனவர்கள், இனி உனக்கு வாழ்வில்லை என்று சொன்னவர்களுடைய காதுகளில் உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாழ்வின் துணி முழங்கும். அநேகருக்கு முன்பாக நீ ஒரு சாட்சியாக நிற்பாய், உன் குடும்பம் ஒரு சாட்சியாக நிற்கும், உன் பிள்ளைகள் ஒரு சாட்சியாக நிற்பார்கள். இது கர்த்தர் எனக்கு செய்த பெரிய காரியம் என்று தேவனுடைய பிள்ளையை நீ முழங்குவாய். நீ முழங்குவது மாத்திரமல்ல, எங்கோ இருக்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், புற ஜாதிகள் சொல்லுவார்கள், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். தேவனுடைய பிள்ளையே, உன் காத்திருக்குதல் ஒரு நாளும் வீணாகாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பித்தான் இருந்தேன், ஒன்றும் நடக்கல. அன்னைக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க. அந்த யோசனைக்கு நான் செவி கொடுத்திருந்தால் இவ்வளவு தூரம் பிரச்சனையில் சிக்கி இருக்க மாட்டேனே. சில நேரங்களில் நம்முடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட எண்ணங்களை சத்துரு கொண்டு வருகிறான். அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவரை நம்பி இருக்கிற, அவருக்கு காத்திருக்கிற உனக்காக என் ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மை அசாதாரணமான நன்மை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையினால் உலகம் என்ன சொல்லட்டும், மனிதர்கள் என்ன சொல்லட்டும், சூழ்நிலைகள் முற்றிலும் நமக்கு எதிராக இருக்கட்டும், தேவனை நம்பின தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பொன்னு முகத்தையே நோக்கி பார்த்து நாம் காத்திருப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை குறித்து ஏசாயா 40 அத்தியாயத்தின் கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷம் என்ன, அவர்கள் புது பலன் அடைவார்கள். அப்பத்தினால் உண்டாகிற பலன் அல்ல, ஆகாரத்தினால் உண்டாகும் பலன் அல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால், கர்த்தர் அருளும் வார்த்தைகளினால் அவர்களுக்கு கிடைக்கிற பலன். பலன் அடைகிறது மாத்திரமல்ல, அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள். கவலைப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பி இருக்கிறது வீண் என்று இந்த உலகம் சொல்லும். நீங்கள் அஞ்சி நிற்காதபடிக்கு, கலங்கி நிற்காதபடிக்கு, ஐயோ நான் தவறிட்டேனோ ஏமாந்துட்டேனோ என்று யோசித்து குழம்பாதபடிக்கு மன உறுதியோடு நெல்லுங்கள். பெத்லகேமிலிருந்து ஒரு எலிமெலேக்கின் குடும்பம் போனாலும், ஒருவேளை அவனோடு எத்தனை பேர் போனார்கள் என்ற சரித்திரம் வேதம் நமக்கு சொல்லவில்லை. போனாலும் ஒரு கூட்டம் தெய்வ ஜனங்கள் பெத்லகேமில் கர்த்தருக்கு காத்திருந்தார்கள். தேவன் நம்மை சந்திப்பார். இன்றிருக்கிற நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீக்குவார். நம்முடைய கண்ணீரை அவர் துடைப்பார். நாள் ஒன்று கடந்து வந்தது, நேரம் ஒன்று கடந்து வந்தது. நல்வார்த்தைகளாய் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் உரைத்த வார்த்தையெல்லாம் நிறைவேறினது. பெத்லகேம் மாத்திரமல்ல, மோவாபிலும் அந்த செய்தி போனது. நிச்சயம் இது நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளை. நம்ம வாழ்க்கையில நடக்கும், நம்ம குடும்பங்களில் நடக்கும், நம்ம சபையில் நடக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம தேசத்திலேயும் நடக்கும். ஒரு தெய்வீக சந்திப்பு நிகழும். கர்த்தருடைய கிரியை நடக்கும். மனிதனுடைய எண்ணங்கள் அபத்தமாகும். மனிதனுடைய காத்திருக்குதல் எல்லாம் வீண் என்று மனிதன் உணர்ந்து பரிதபிக்கிற நேரம் கடந்து வரும். கர்த்தருக்கு காத்திருந்தலாம் நம்முடைய தேவனை ஆர்ப்பரிக்கும் நேரம் கடந்து வரும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அந்த நம்பிக்கையோடு எத்தனை பேர் ஆண்டவருடைய பொன்னு முகத்தை நோக்கி பார்க்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவரை பற்றி
பற்றிக்கொண்டு இந்த நாளிலும் நம்மை சமர்ப்பித்து இந்த புதிய மாதத்திலும் நல்லதொரு விசுவாச பயணத்தை தொடருவோமா? தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் நமக்கு வேண்டியதெல்லாம் தருவார். சத்துருவான் உயர்த்தி வைத்திருக்கிற எல்லா சதிகளையும் ஆண்டவர் தகர்த்து போடுவார். சந்தோஷத்தோடு உள்ளத்தின் உள்ளறைகளில் இருந்து சொல்லுங்கள், இன்று வரை நம்மை கொண்டு வந்தது தேவனுடைய கிருபை ஒன்று மாத்திரம் என்பதை நினைச்சு விசுவாசத்தோடு உள்ளத்தின் உள்ளறைகளில் இருந்து சொல்லுங்கள். நின்னதல்ல நாம் தெய்வம் நம்மை நிறுத்தியதா, நேடியதல்ல தெய்வம் எல்லாம் தன்னதல்லே, நடத்திய விதங்களை ஓர்த்திடும்போல் நன்றியோടെ നാഥന് സ്തുതി പാടിടാം. കരങ്ങളെ തട്ടി നടത്തിയ വിധങ്ങളെ ഓർത്തിടുമ്പോൾ നന്ദിയോടെ നാഥന് സ്തുതി പാടിടാം. ഇത്രത്തോളം ജയം തന്നെ ദൈവത്തിനു സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇത്രത്തോളം ജയം തന്നെ ദൈവത്തിനു സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുകിടപ്പോൾ. ഇനിയും കൃപ തോന്നി കരുണിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുകിടുമ്പോൾ. സാധ്യതകളോ അസ്തമിച്ചു പോയിടുമ്പോൾ എൻ്റെ സോദരങ്ങളോ അകന്നങ്ങ് മാറിടുമ്പോൾ, സാധ്യതകളോ അസ്തമിച്ചു പോയിടുമ്പോൾ എൻ്റെ സോദരങ്ങളോ അകന്നങ്ങ് മാറിടുമ്പോൾ, സ്നേഹത്താൽ വീണ്ടെടുക്കും യേശുനാഥൻ സകലത്തിലോ ജയം നൽകുമല്ലോ. സ്നേഹത്താൽ വീണ്ടെടുക്കും യേശുനാഥൻ സകലത്തിലോ ജയം നൽകുമല്ലോ. ഇത്രത്തോളം ജയം തന്നെ ദൈവത്തിനു സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇത്രത്തോളം ജയം തന്നെ. എല്ലാരും കരങ്ങളെ തട്ടി പാടുക. കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം, ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുകിടപ്പോൾ. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുകിടമ്പോൾ. ഉയർത്തില്ലെന്ന് ശത്രുഗണം വാദിക്കുമ്പോൾ നമ്മെ തകർക്കും എന്ന് ഭീതിയും മുഴക്കിടുമ്പോൾ, ഉയർത്തില്ലെന്ന് ശത്രുഗണം വാദിക്കുമ്പോൾ നമ്മെ തകർക്കും എന്ന് ഭീതിയും മുഴക്കിടുമ്പോൾ, പ്രവർത്തിയ വലയവൻ യേശുനാഥൻ കൃപ നൽകും ജയഘോഷം മുഴക്കിടുവാൻ. പ്രവർത്തിയിൽ വലിയവൻ യേശുനാഥൻ കൃപ നൽകും ജയഘോഷം മുഴക്കിടുവാൻ. ഇത്രത്തോളം ജയം തന്നെ ദൈവത്തിനു സ്തോത്രം, ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇത്രത്തോളം ജയം തന്നെ. ഹല്ലേലൂയ, ആമേൻ. രക്ഷകന് സ്തോത്രം, ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ, ഇനിയും നടത്തണേ തിരുകിടുമ്പോൾ. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ, ഇനിയും നട
ഇത്രത്തോളം ജയം തന്നെ ദൈവത്തിനു സ്തോത്രം. ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇത്രത്തോളം ജയം തന്നെ ദൈവത്തിനു സ്തോത്രം. ഇതുവരെ കരുതിയ രക്ഷകന് സ്തോത്രം. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ. ഇനിയും നടത്തണേ തിരുഹിതം പോൽ. ഇനിയും കൃപ തോന്നി കരുതിടണേ. ഇനിയും നടത്തണേ തിരുഹിതം പോൽ. ഇനിയോ ഹല്ലേലൂയ. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த தம்முடைய வார்த்தையின்படியே தம்முடைய தேவனுடைய கிரியை நம்முடைய குடும்பங்களில் தேவன் நடப்பிக்க போகிறார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் தகர்க்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவேன் என்ற அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். பாடானதெல்லாம் பயிர் நிலங்களாக மாறும். நம்மை சூழ இருக்கிற ஜனங்கள் காணத்தக்க தேவனுடைய கிரிய நடக்கும். நீ காத்திருந்து காத்திருந்து கண்கள் எல்லாம் பூத்து போய் இளைத்து நிற்கிற விஷயங்களின் மேல தேவன் உனக்காய் உன் குடும்பத்துக்காய் செய்கிற அற்புதத்தை உன் கண்கள் காணும். நீ அனுபவிக்கிற நன்மைகளை தேசம் கேள்விப்படும். எங்கிருக்கிறதோ ஜனங்கள் கேட்டு உன்னை தேடி வருவார்கள். உன்னை விட்டு போனவங்க, நீ வேண்டாம் என்று சொன்னவங்க, உறவை முறித்து கொண்டவர்கள் மறுபடியும் உறவை ஸ்தாபிக்க வருவார்கள். தேவனுடைய கிரிய நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நாசரேனே, உம்முடைய பிள்ளைகள் இறைஞ்சி நிற்கிற விடுதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் கட்டளையிடும்படி அடிமை கண்ணீரோடு உம்முடைய பிள்ளைகளுக்காக பிரார்த்திக்கிறேன். இன்று பிரார்த்திக்கிற பிரார்த்தனைக்கு வெகு சீக்கிரத்தில் நீர் அளிக்கிற பதிலை சுமந்து கொண்டு இதே ஆலயத்தின் படியேறி வர உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அடிமை மனதுருகி ஜெபிக்கிறேன். இந்த நாட்கள் உம்முடைய பிள்ளைகள் கேட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து சத்துரு பறித்து கொண்டு போகாமல் இந்த வார்த்தைகள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்குள் 30, 60, 100 என்று பலன் கொடுக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் கிருபையாயிரும், எல்லா குடும்பங்கள் மேலும் கிருபையாயிரும். சரீர பலவீனங்களோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் ஒரு விடுதலின் மாதமாக, நம்முடைய பிள்ளைகளுடைய சுக வாழ்வு துளிர்விடச் செய்த ஒரு மாதமாக இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகிச்சு கொடுங்கப்பா. ஒரு நன்மையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு குறைபடவே கூடாது. உந்தன் கிரி உம்முடைய பிள்ளைகள் நடுவிலே விளங்கும்படி நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். வருகை வரையிலும் நிலைநிறுத்தி கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.